ம். அல்ல நடந்து இவன்கிட்ட சொல்லலாமா? வேணாம் வேணாம், நாளைக்கு நம்மளை கொண்டு போய் கீழ்பாக்கில் சேர்த்துருவான். வேணாண்டி வைஷு. பாத்ரூமில் நடந்ததை அவகிட்ட சொல்லமா வேணாவா? வேணாம். அவளே பயந்து போயிருக்கடா கார்த்தி, வேணாம். சீனி பண்ணா அதுக்குள்ள எல்லாத்தையும் தின்னு தீத்துட்டான் இந்த சமோசாவாய. பார்க்க பள்ளி மாதிரி இருந்துட்டு டைனோசர் மாதிரி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டேன் இந்த பர்கர் மூஞ்சி. இவங்க டிஸ்மிஸ்ஸு, இவர் வெளிநாட்டுக்கு போகிறாரு. ஒன்றும் இல்லை, காஃபி கொட்டிடுச்சு. டிஷர்ட்டில் காஃபி கொட்டிடுச்சு, நான் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். இந்த கெட்டப்பில் பார்த்தா இதுவே பேய் மாதிரி தான் இருக்கு. பூ. ஹலோ ஹலோ, உன்னை யார் வச்சது? நாங்களாம் பொண்ணுங்களை பேயா மதிக்கிறோங்க. சாரி தாயா மதிக்கிறோங்க. அப்ப இது என்ன? திஸ் இஸ் ரைட் ஹேண்ட். உனக்கு எல்கேஜியில் சொல்லி தரல? அப்ப இது என்ன? இது உன்னோட கண்ணத்துக்கு மேல ப்ளீச்சிங் பவுடர். சாரி ஃபேஸ் ப்ளீச்சிங். ஹலோ, அது தெரியுது. என் கண்ணத்துல உன் கை அடையாளம், அது எப்படி? ஒன்றும் இல்லையே. வாட்? போமா கண்ணாடி பாருப்பா, சும்மா கடுப்பேத்திட்டு. இது மென்டலானது இல்லாம நம்மளையும் சேர்ந்து கீழ் பக்கத்து அமைச்சிடும் போல இருக்கு.
ஹலோ ஹலோ மேடம், வணக்கம் மேடம். நான் ஓசிஓசி பேங்க்ல இருந்து பேசுறேன் பேசு. மேடம். நானே தான். இல்ல மேடம், லோனு. கொடு. என்ன சொல்றீங்க? ஒன்னு பண்ணு, வீட்டுக்கு வா, வீட்டுக்கு வந்து 10 கோடி ரூபாய் கொடுத்துரு. அதுக்கப்புறம் அதை திரும்ப கட்டணும்ல, அப்ப நீயே கட்டிடு. இது எப்படி மேடம் முடியும்? முடியாதுன்னு தெரியுதுல, அப்ப மூடிக்கின்னு போன வை. நாம கருப்பு சொல்லு போய் எதா போட்டு வா. கார்த்தி, கொஞ்சம் சீக்கிரமா வா. கார்த்தி, கார்த்தி, என்னடி பிரச்சனை? சீக்கிரமா வா, சீக்கிரமா. கார்த்தி, சீக்கிரமா வா. அங்க கார்த்தி, என் phone. பாரு கார்த்தி. என்ன உன் பிரச்சனை? போனு, ஆமா போனு. இப்ப என்ன அதுக்கு? ஓ, பேய் வீடியோ. இதெல்லாம் பார்த்தா நீ என்ன பேய் பேய் பயமுத்திட்டு இருக்கியா? கண்ட்ரி கேர்ள். இல்ல கார்த்தி, அது ஆஃப் ஆக மாட்டேங்குது கார்த்தி. ஆஃப் ஆகலையா? ஏதோ தாங்க இருக்கும். சுவிட்ச் ஆஃப் பண்ணி பார்ப்போம். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி பார்த்துட்டேன் கார்த்தி, அப்போ ஆஃப் ஆக மாட்டேங்குது. இப்பெல்லாம் சொன்னா நான் பயந்துருவேன் பாத்தியா? இல்ல நீயே இப்ப பாரு. பாரு, பேட்டரி கழி போட சரியா போச்சு. அப்ப நான் பாத்ரூம்ல கரண்டில பார்த்த பேய், காஃபி ரத்தமா மாறினது, பேய் தலைக்கு ஷாம்பு போட்டது எல்லாம் உண்மைதானா? ஐயோ, இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. சொல்லிதான் மட்டும் அப்படியே பேயோட கிழிச்சிட்டு இருப்ப. நீ ஏன் பேய் பார்த்து பயந்து போயிருக்க? உங்ககிட்ட நான் என்ன சொல்றது? ஐயோ கார்த்தி, நான் கூட உன்கிட்ட சில விஷயங்கள் சொல்லாம விட்டுட்டேன். பேய் என் விரல்ல, இந்த விரல்ல இருந்து ரத்தம் சப்பிச்சு தெரியுமா? அப்ப பேய் நீ ஒரு ரத்தமா? இப்ப என்ன பண்றது? என்ன பண்றதா? வீட்டை விட்டு ஓடிடலாம்டா டேய். முடியாது. நான் எங்க அம்மா வைக்கிட்டு ஓடி நான் வர முடியாது. அப்ப நீ இங்க இரு, நான் போறேன். லூசு. எதுக்கு இப்ப சிரிக்கிற? என்னோட பொண்ணு நினைச்சல பார்த்தல கடவுளோட பேயோட மகிமைய. டேய் லூசாடா நீ, சிரிச்சிட்டு இருக்க. இங்க இருந்து வெளிய போறதுக்கு என்ன பண்ணலாம் யோசி முதல்ல. நான் லூசா? சரி விடு. எனக்கு தெரிஞ்ச சாமியார் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் ஃபோன் பண்ண வைய எல்லா பேயும் ஓட்டுருவாரு. அதுல நீ பாட்டு உங்க வீட்டுல ஃபோன் பண்ணி சொல்லுங்க. அது எப்படி பண்ண முடியும்? என் போன் தான் கீழே டெட்டா கிடக்கு. டெட்டாவளே ஆவி பூந்துகுதே. சரி ஏதோ ஒண்ணு, அதுல தான் என்னோட ஃபேமிலி கான்டாக்ட்ஸ்லாம் இருக்கு. உங்க அப்பா அம்மா நம்பர் கூட உனக்கு ஞாபகம் இல்லையா? வாழ்க செல்போன். சரி
அது எல்லாத்தையும் விடு. இப்போ நீ அந்த சாமியாருக்கு ஃபோன் பண்ணி சீக்கிரமா வர சொல்லு. ஹலோ கிளிபிலி சாமியா? பஸ்ல ஃபுட்போர்ட் அடிக்கிற மாதிரி பைக்ல ரன்னிங்லே இறங்குற ஒரே ஆள் இவன் தான். ஐயோ ஆமா ஆமா ஐயோ சாமி சாமி டே சாமி புறா. 1.5 அடி வழிகாட்டு இருந்துட்டு உனக்கு 9 அடியில் பைக் கேக்குதா? இதுக்கு தான் சொன்னது நானே ஓட்டுறேன்ட்டு. ஆமா இவர் ஓட்டிட்டாலும் முதல்ல ஒழுங்கா பேய ஓட்டுங்க சாமி. இது என்ன பேரு? கிளிபிலி கில்மா சாமின்னு. கிளினா பயம், பில்லினா பில்லி சூனியம், கில்மான நைட்டு. இந்த பில்லி சூனியெல்லாம் நைட்டில் ஓட்டுறாருல, அதனால தான் ஒரு பேர் கிளிபிலி கில்மா. நம்மளுடைய தாரக மந்திரத்தை சொல்லி அப்படியே வீட்டுக்குள்ள நடப்பயணத்தை ஆரம்பிப்போமா? ஆமா ஆமா. சுவாமி நம்மளுடைய பஜனையை ஆரம்பிப்போமா? ஆரம்பி. சிம்பளக்கடி சிம்பளக்கடி பம்பா செம்பா சிம்பளக்கடி சிம்பளக்கடி பம்பா செம்பா சிம்பளக்கடி சிம்பளக்கடி பம்பா செம்பா சிம்பளக்கடி சிம்பளக்கடி பம்பா செம்பா சிம்பளக்கடி சிம்பளக்கடி பம்பா. என்னடா கது பூட்டி இருக்கு? ஏன் சாமி ஒருவேளை நம்மளோட ஒரிஜினல் டீடைல் தெரிஞ்சுக்கிட்டு ஊரை விட்டு ஓடிட்டானுங்களோ? ஐயோ இருக்காது. ஃபோன் நம்பர் இருக்கா? இருக்கு. ஃபோன் பண்ணி பாரு. நமக்கு ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்குல்ல. சாமி லைன்ல வந்துட்டாரு. காசு வந்துச்சு. சொல்லு சாமி. வணக்கம், நான் கிளிபிலி சாமியோட அசிஸ்டன்ட் பேசுறேன். நானும் சாமி ரொம்ப நேரமா உங்களோட வாசல்ல தான் நின்றுட்டு இருக்கோம். வந்து கதவு திறக்கிறீங்களா? அதான் திறந்துட்டீங்களே சாமி, திறந்துட்டீங்களே. ஜெய் கிளிபிலி கில்மா. இவன் உருண்டு போறான், கதவுலாம் திறக்குது. ரொம்ப பவர்ஃபுல்லான சாமியார் தான் போல.